சந்தோஷ் நைட்டு ஃபுல்லா வீட்ல இல்ல. எங்க போயிருப்பான்? ஒருவேளை நைட் ஷிஃப்டா இருக்குமோ? நைட் ஒர்க் இருக்கிறவன் வீட்டுக்கு வரமாட்டான், அங்கேயே தங்கிடுவான். ஆனா வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். எங்க போயிருப்பான்? அந்த கூட வேலை பாக்குற அந்த பொண்ணோட அப்பா இறந்துட்டாரு பவி. சரி, நம்மளா போட்டு எதையும் குழப்பிக்க வேண்டாம். நேர்ல வந்து அவன்கிட்டயே கேப்போம் எங்க போனான்னு. இவன் கிட்ட கேட்டா பதில் சொல்ல மாட்டான். எப்படி கேக்குறது? அன்னைக்கே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டான். ஹலோ, நைட் எங்கடி போயிருந்த? நான் உனக்கு ஃபோன் பண்ண, ஃபோனே போகல. நைட் ஒர்க் இருந்தா ஆபீஸ்லயே கண்டினியூ பண்ணிருப்பியே, எதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போன? எங்க போன? இங்க பாரு, உன்னோட விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். நீ எங்க போனாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன் தெரியும்ல, நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம மட்டும் நீ ஏதாவது பண்ண, தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன். சரி, நைட்டு சாப்பிட்டியா? சரி சரி, இந்த மாதிரி நைட்டெல்லாம் போய் வெளியே தங்க வேண்டாம். நைட்டு எதுக்கு தனியா போய் வெளியெல்லாம் தங்குற? அதான் நம்ம வீடு இருக்குல்ல, வீட்டுல தங்க வேண்டியதானே. எவ்வளவு அர்ஜென்ட் ஒர்க் இருந்தாலும் இனிமே சொல்லிட்டு தான் போகணும். என்ன இவ போன்ல தான் பேசுறாளா இல்ல நம்ம கிட்ட பேசுறாளா? எல்லா கேள்வியும் நம்ம கிட்ட கேக்குற மாதிரியே இருக்கே. செக் பண்ணிடுவோம். சரியா? இது பாரு, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் மட்டும் தான், அது உனக்கே தெரியும். அதை எப்பவும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதா? எதுக்கு இந்த ஜாட பேச்செல்லாம்? ரீல அருந்து போச்சா? இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா என் முகத்துக்கு நேர கேட்கலாம்ல. எனக்கு என்னடா பயம்? நான் கேக்குறத நேரடியாவே கேக்குறேன், சொல்லு. நைட்டு நீ ஏன் இங்க தங்கல? எங்க போன? நான் எங்க வேணாலும் என் இஷ்டத்துக்கு போவேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. டேய், என்னடா பதில் இது? திமுறா? நான் உன் பொண்டாட்டி, அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் உன் புருஷன், அது ஞாபகம் இருக்கா உனக்கு? அது ஞாபகம் இருக்கிறதால தான் உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். நீதான் என்ன அவாய்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ற. நான் உன் மேல கோவப்படலாம், அதுக்குன்னு உன்ன மாதிரி அவாய்ட் எல்லாம் பண்ண மாட்டேன், பண்ணவும் இல்ல. ஆமாண்டி, நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. போ, உன் வேலையை பாரு. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? பாக்குறேன் எவ்வளவு தூரம் போகுதுன்னு. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும்னு ஒரு பழமொழியே இருக்கிறது எனக்கும் தெரியும்டா. உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். உன்னை என்ன பண்றேன் பாரு. சார், நீங்களே வந்துட்டீங்களா? வணக்கம் சார். ஆமாமா, லாஸ்ட் டைம் ஒரு டிஷ் பண்ணிருந்தீங்களே, சிக்கன் டிக்கா, சூப்பரா இருந்தது சார். நானும் சமைப்பேன் சார், ஆனா நீங்க பண்ணது டிஃபரெண்டா இருந்தது சார். மசாலா ரெடி பண்ணதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது சார். நானும் அதை ட்ரை பண்ணேன், செம்மையா வந்திருந்துச்சு சார். டைம் கிடைக்கும் போது எங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வரணும் சார். எந்த பிளாக்ல இருக்கீங்க? பி பிளாக் சார். ஓ, கண்டிப்பா. ஓகே சார், தேங்க் யூ.
சார். ஹலோ, என்ன நீங்க யாரு? ஹலோ ஹலோ, விடுங்க. ஹலோ, யாரு நீங்க? யாரு நீங்க? உங்களை பார்த்துட்டேனுங்க சார். உங்களை பார்த்துட்டேனுங்க சார். இவ்ளோ பெரிய அபார்ட்மெண்ட்ல உங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்ற மலைப்புல வந்தேனுங்க சார். கடவுள் புண்ணியத்துல உங்களை பார்த்துட்டேனுங்க சார். இப்ப கூட என்னால நம்ப முடியலனுங்க சார். யாரு நீங்க? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சாரி சார், உங்களை பார்த்த பரவசத்துல கட்டி பிடிச்சிட்டேனுங்க சார். சரி, நீங்க யாரு? அது ஐயோ, அது உங்களுக்கு என்ன தெரியாது சார். ஆனா உங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க சார். உங்க ப்ரோக்ராம் ஒண்ணு விடாம பாத்துருவேனுங்க சார். உங்க தீவிரமான ஃபேனுங்க சார் நானு. இத பாருங்க, ஃபேனா இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ண கூடாது. இது மேனர்ஸ் இல்ல. பப்ளிக் இடத்துல இப்படிதான் நடந்துப்பீங்களா? அது நான் உங்களை பார்த்த உடனே அப்படியே சுத்தி இருக்க இடத்தையே மறந்துட்டேனுங்க சார். உங்களோட டைஹார்ட் ஃபேனாக்கு சார் நானு. உங்களோட ப்ரோக்ராம் ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணதில்ல சார். எல்லாமே பாத்துருவேனுங்க சார். சரிங்க, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாரும் உங்களை மாதிரி பண்ணலையே. வருவாங்க, உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு வாங்க, இல்ல ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. இதுதான் யூசுவலா செய்வாங்க. நீங்க என்ன இப்படி பண்றீங்க? சார், அதான் நான் சொல்றேன்ல, அவங்க எல்லாம் சும்மா சாதாரண ஃபேனு. ஆனா நான் உங்களோட டைஹார்ட் ஃபேன் சார். அன்னைக்கு நீங்க ஒரு வாட்டி ஷோ பண்ணீங்கல்ல, அந்த ஷோல ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல. வழக்கமா ரசத்துல மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் மிக்ஸில அரைச்சு தானே போடுவாங்க. ஆனா நீங்க அம்மிக்கல்ல அரைச்சு ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. அதுதான் ருசின்னு வேற நீங்க சொன்னீங்கல்ல. ராவோட ராவா போய் அம்மி குத்துறவரை எழுப்பி புது அம்மிக்கல்ல அடிக்க சொல்லி அத வாங்கிட்டு வந்து அரைச்சுதானுங்க சார் ரசம் வச்சேன். அந்த அளவுக்கு உங்களோட ஃபேனுங்க சார் நானு. இப்ப புரியுதாங்க சார் உங்களுக்கு? என்னதான் ரசிகையாவே இருக்கட்டுமே, அதுக்கு நீ இப்படியா பொது இடத்துல வச்சு? சரி, நமக்கு என்ன? இன்னும் என்ன கன்றாவிலாம் நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே போவோம். சரிங்க, புரியுது. அது அம்மியில அரைச்சு போட்டா நல்லா வரும்னு நான் எல்லா ஷோலையும் சொல்றதுதாங்க. நீங்க தீவிர ரசிகைன்னு சொல்றீங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஆட்டோகிராஃப் வேணுமா? கொடுங்க, போட்டு தரேன், கிளம்புங்க. சார் இருங்க சார், நான் இன்னும் முடிக்கவே இல்ல. இன்னொரு ஷோல ரெட் கலர் டி-ஷர்ட் போட்டு வந்தீங்கல்ல சார், அதுல எப்படி இருந்தீங்க தெரியுமா சார்? வருஷம் 16 படத்துல வர்ற கார்த்திக் மாதிரியே இருந்தீங்க சார். உங்களை பார்த்து நான் அன்னைக்கே சொக்கி போயிட்டேனுங்க சார். அந்த ரெட் கலர் டி-ஷர்ட்ல விழுந்தவதான் சார். சார், இன்னும் அந்த ரெட் கலர் டி-ஷர்ட் வச்சிருக்கீங்கல்ல? அந்த பொண்ணுதான் விவஸ்தை இல்லாம பேசுதுன்னா இவரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, விடுங்க. பார்க்க வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, என்ன வேணும் அத சொல்லுங்க. போட்டோ எடுத்துக்கணுமா? எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. ஐயே, ஒரு போட்டோக்காகவா நான் இம்மா தூரம் தேடி வந்திருக்கேன்? பின்ன வேற என்னதாங்க வேணும்? அது நீங்க தான் சார் வேணும். நீங்க என்ன பேசுறீங்க? ஏங்க, நீங்க ஒரு ஃபேன், அவ்வளவுதான். அதுவும் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். உங்களை முன்ன பின்ன நான் பார்த்தது கூட இல்ல, பேசினது கூட இல்ல. நேரா வந்துட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, நீங்க ஃபேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற கதையெல்லாம் இங்க நடக்காது. கிளம்புங்க, இல்லனா நடக்கிறதே வேற. அட என்னங்க சார், நான் என்ன சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சிட்டீங்களா? ரொம்ப சீரியஸா லவ் பண்றேனுங்க. இன்னைக்கு நேத்து இல்லங்க சார், நீங்க ஷோ பண்ண காலத்துல இருந்து உங்களை டிவில பார்த்து லவ் பண்ணிட்டு இருக்கேனுங்க சார். அந்த டெலிபோன் காதல் மாதிரி நமது டிவி காதலுங்க சார். எங்க நீங்க என்ன லூசா? மூளை குழம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
அப்புறம் நான் வேற மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். லேடிஸ்னு பார்த்துட்டு சும்மா இருக்கு. சார் நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். நான் தெளிவா தானுங்க சார் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பாத்துக்கோங்க. ஏங்க ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் டீல் பண்றதுக்கு கரெக்டா வேற ஒரு ஆள் இருக்காங்க. நான் அவங்கள வர சொல்றேன். மேடே மேடே மேடே. என்னங்க யார் அந்த மேடி? லேடியா இருந்தாலும் சரி டாடியா இருந்தாலும் சரி நான் ஒரு கை பாத்துட்டு தான் சார் போவேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதானுங்க நான் பேசுவேன். உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? கட்டுனா உங்களை தான் கட்டுவேன், இல்லனா கட்டையில போயிடுவேன்னு எங்க அப்பா அத்தா கிட்ட எல்லாம் சவால் விட்டுட்டு வந்திருக்கேனுங்க. அவ்வளவு சும்மாலாம் உங்களெல்லாம் விட்டு கொடுத்துற மாட்டேனுங்க. வரட்டும் அந்த மேடி வரட்டும், அவளா நானு பாத்துறேன். என்னாலலாம் உங்களை விட்டுட்டுலாம் போக முடியாதுங்க. போதும். மேடி வந்தாலும் சரி கேடி வந்தாலும் சரி போதும். இத பாருங்க, நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்ததுனால நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அட்ரஸ் சொன்னீங்கன்னா வேணும்னா நானே உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். சார். உங்களுக்கு என் பெத்தவங்கள பத்தி தெரியாது, என் ஊரை பத்தி தெரியாது சார். ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, திரும்ப போகும்போது அவ புருஷன் கூட தான் சார் போகணும். இல்லனா அவ்வளவுதான் சார், வெட்டி உப்பு கண்டம் போட்டுருவாங்க சார். எதுக்கு சார் மேடி மேடின்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க? யார் சார் இவங்க? உப்பு கண்டம் ஆத்து கண்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்னோட ஃபேனா? ஓ அப்படியா? அப்ப ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருங்க. அடே அவங்க ஆட்டோகிராஃப் போட்டோகிராஃப் எல்லாம் கேட்டிங்க வரல. எப்படி ஏன் வாயால சொல்றதுன்னு தான் தெரியல. ஏனுங்க சார் நீங்க இந்த மாதிரி வெகுளித்தனமாவே இருக்கீங்க? இருங்க உங்க அண்ணன் கிட்ட நானே பேசுறேன். ஹலோ அண்ணனா, நானும் உங்கள மாதிரி ஒரு பொண்ணு தான். ஐயோ என்ன மன்னிச்சு போடுங்க. திடீர்னு உங்களை அப்படி பார்த்தனா அதனால பேசிவிட்டேனுங்க. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. ஒரு பொண்ணு மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்தா பெரிய மனசுக்காரங்க மாதிரி தெரியுது. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். ஓகே, இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, ஹெல்ப் தானே, பண்ணிரலாம். சொல்லுங்க. மேடி என்ன பேசிட்டு இருக்க? அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? சார் எதுக்கு சார் பதட்டப்படுறீங்க? தேன்னு சொன்னா சுற்றுமா? சார் ப்ளீஸ் வெயிட். சொல்லுங்க. நான் சாரோட பெரிய ஃபேனு. சூப்பரு. இவரோட ப்ரோக்ராம் ஒண்ணு விடாம பாத்துருவேனாக்கும். பாரா, இவர் ப்ரோக்ராம் பார்த்துதான் நான் சமைக்கவே கத்துக்கிட்டேனாக்கும். பாருங்களேன், சமையலே இப்படி பார்த்து பார்த்து பக்குவமா சமைக்கிறாருன்னா பொண்ண கல்யாணம் பண்ணா எப்படி பார்த்து பாருன்னு தோணுச்சுங்க. அப்ப முடிவு பண்ணேனுங்க, வாழ்ந்தா இவரு கூட தான் வாழணும்னு. அதான் ஒரு முடிவோட கிளம்பி வந்துட்டேனுங்க. மேடம் உங்க கதை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. உங்க இடம் பறி போயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்களே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சாருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. வைஃப் எல்லாம் இருக்காங்க. இருக்காது. நான்லாம் நம்ப மாட்டேன். கண்டிப்பா நம்ப மாட்டேன். நம்ப மாட்டீங்களா? போன மாசம் தான் சாரோட இன்டர்வியூவை டிவில பார்த்தேன். அதுல கல்யாணம் ஆகாம சிங்கிளா தான் இருக்கேன்னு சொன்னாருங்க. அதனாலதான் நான் என் ஊர்ல இருந்து நான் கிளம்பியே வந்திருக்கிறேன். மேடம் நான் சொல்றது நிஜம். காட் ப்ராமிஸா சொல்றேன். நான்லாம் நம்ப மாட்டேன். சரி முதல்ல நீங்க யாரு? நீங்க சாருக்கு என்ன உறவு முறை வேணும்? ஹலோ மேடம், அதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதை விட்டுட்டு நீங்க யாரு என்னன்னு லாயர் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? சார் வை ஏன் இவ்வளவு ஆஷ்? என்ன மேடி நீ? நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்? நீ என்னமோ விருந்தாளி கிட்ட பேசுற மாதிரி பேசுற. சார் இருங்க சார். ஒரு பொண்ணு கட்டினா உங்களை தான் கட்டுவேன் முடிவு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்படி எடுத்தோம் கவுத்தோம் நான் முடிவு எடுக்க முடியும்?
இப்ப பாருங்க நான் எப்படி பேசுறேன்னு. பாக்குறேன். இங்க பாருங்க மேடம், ம். நான் ஆஸ்தான அசிஸ்டன்ட் கம் மேனேஜர். ஆஹா. சார் 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கிளா தான் இருந்தாரு. அப்புறமா கமிட் ஆயிட்டாரு. உங்கள மாதிரி ஒருத்தங்க கழுத்துல தாலியையும் கட்டிட்டாரு. இப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னா எந்த விதத்துல நியாயம்? அதனால தயவு செஞ்சு உங்க ஊர் கோயம்புத்தூருக்கே போயிடுங்க. இல்ல இல்ல, நீங்க சாரோட அசிஸ்டன்ட் தானே, அப்போ நீங்க சாருக்கு தான் சாதகமா ஐயையோ. பேசுவீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேங்க. என் முடிவை மாத்திக்க மாட்டேன். நான் இங்க தாங்க தங்க போறேன். சார் கட்டினா உங்களை தான் கட்டுவாங்களாமே. பாத்தீங்களா சார் கோயம்புத்தூர் குசும்ப? என்ன மேடி குசும்பு வசும்பு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க, பேசாம பாத்துக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன? அவஸ்தைப்பட போறது நான் தானே. என்ன சார், அவங்க சொல்றத வச்செல்லாம் நாம ஒரு முடிவு எடுக்க முடியாது சார். ஆனா அவங்க ஏதோ முடிவுல வந்த மாதிரி தெரியுது. நாம ஏதோ ஃபோர்ஸ் ஆக்ஷன் எடுக்க போய் அந்த மேடம் நேரா போய் நம்ம அபார்ட்மெண்ட்ட உட்காந்து தர்ணா பண்ணாங்கன்னு வைங்க, மீடியெல்லாம் வந்து என்ன எதுன்னு நோண்டுவாங்க. ஆ? அப்புறம் நாம பாட்டுக்கு ஏதாவது அவங்க கிட்ட சொல்ல போய் உங்க பேர் தான் கெட்டு போவோம். நீ என்ன எனக்கு அசிஸ்டண்டா இல்ல கதாசிரியரா? ஆ? இந்த அளவுக்கு யோசிக்கிற? அவங்களுக்கே ஐடியா வரலனாலும் நீயே எடுத்து கொடுப்ப போல் இருக்க. சார் என்ன சார் நீங்க? நான் உங்க ஆஸ்தான அசிஸ்டன்ட். மடி ஆ, என்ன வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க போல, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. மேடம் மேடம் அப்படிலாம் இல்ல மேடம். அவங்க யாரு என்னன்னு எனக்கும் தெரியாது, சாருக்கும் தெரியாது. அவர் ஒரு இன்னசென்ட் மேடம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன்? நீங்களாச்சு உங்க சாராச்சு. மேடம் நிஜமாவே இதுல சாருக்கு சம்பந்தம் இல்ல. மடி மடி போ, போய் விருந்தாளிய கவனி, போ போ. மேடம் பாருங்க சார், நான் எவ்வளவு சொல்றேன், மேடம் நம்ப மாட்டாங்க. மேடி நீ சொல்றது எனக்கே காமெடியா இருக்கு. ஏன்னா உன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. என்ன பண்றது? அவங்க போய் யார் வீட்டு கதவையாவது தட்டி என் வைஃப்னு சொல்லி என் மானத்தை வாங்கிட போறாங்க. வா போலாம். உங்களுக்கும் பிளான் இருக்கு போல. ஓ சார் உங்க காட்டுல நல்ல மழை போல. ஏய் பேசாம வா, என்ன டென்ஷன் பண்ணாத. சார் நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம்னு சொன்னேன் சார். உங்க சொந்தக்காரங்களா வந்திருக்காங்க. வாங்க. எங்க நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம வீட்டு வாசல் வந்து நிக்கிறீங்க? என்னங்க சார், நான் முதல்லயே சொன்னேனுங்களே, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். என்னால வேற எங்கேயும் தங்க முடியாது பாருங்க. இனிமேல் இங்க தானுங்க தங்க போறேன். என்ன சார் கட்டின புடவையோட வந்திருக்காங்க சார். அவங்கள தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க சார். அடி இருக்கிற கோவத்துல என் மேல ஏன் சார் கோவப்படுறீங்க? நான் என்ன பண்ணேன்? அங்க பேசுங்க. என்னங்க நீங்க? நான் ஏதோ விளையாட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். நீங்க சீரியஸா பண்ணிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, நீங்களும் வந்து இங்க தங்க முடியாது. பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சார், என் மனசுல உங்களை தானுங்க நினைச்சிட்டு இருக்கேன். அதான் சொன்னேன்ல, அதனாலதாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தேன். நான் உங்க கூட தங்க கூடாது அவ்வளவுதானங்க. விடுங்க. எனக்கும் தெரியுங்க, நானும் தமிழ் பொண்ணுதானுங்க. தமிழரோட பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் இது எல்லாமே எனக்கும் தெரியுங்க. ஒரு பொண்ணு ஆம்பளை கூட தங்கணும்னா அது அவ கழுத்துல தாலி கட்டினவரா தானே இருக்கணும். சூப்பர் பா, கிரேட் சார், கிரேட். இந்த மாதிரி தமிழ் பொண்ணு தானே சார் நீங்க கேட்டீங்க? சார், சார் நீங்களே தங்க சொன்னாலும் உங்க கூட ஒண்ணுக்கு மண்ணா தங்க நானே ஒத்துக்க மாட்டேனுங்க சார்.
அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஊர்சனை எல்லாம் சேர்ந்து வாழ்த்தி அக்னி சாட்சியா வளம் வந்து என் வலது காலை எடுத்து வச்சு என்னைக்கு நான் உங்க வீட்டுக்குள்ள வாரணுங்களோ அன்னைக்கு தானுங்க உங்க கூட தங்குவேன். சரிங்களா? இத பாருங்க, தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்கிட்டு நீங்க தேவையில்லாத இடத்துக்கு வந்திருக்கீங்க. இது உங்களுக்கு நல்லது இல்ல. முதல்ல கிளம்புங்க. சார், நான் பெர்ஃபெக்ட்டா முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேனுங்க சார். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அத நான் கேட்டுட்டு விட்டுட்டு போக முடியாது சார். நான் இங்க தங்க போறது உறுதி. உங்க மனசு மாறி நீங்களா என்ன ஏத்துக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேனுங்க. அதுக்காக நான் உங்களை டிஸ்டர்பும் பண்ண மாட்டேனுங்க. என்ன ஒரு பக்குவம், உங்க மேல என்ன ஒரு அக்கறை. பா. ஏய், நீ என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குற. வாயை மூடு. சார், நான் என்ன பண்ண முடியும்? காயத்ரி வந்திருக்காங்க, அதுவும் ஒரு ட்ராலி பேக்கோட வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க தான் சார் ஒரு நல்ல பதில சொல்லணும். நான் சொல்றேன் சார் பதில. உங்களுக்கு தொந்தரவு இல்லாம நான் என் ஃப்ரெண்டு கூட தங்கிக்கிறேனுங்க. ஓ, உங்களுக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் கூட இருக்காங்களா? நீங்க தாங்க என்னோட உயிர் ஃப்ரெண்டு, மறந்துட்டீங்களா? எது? இன்னையில இருந்து என்னோட உயிர் ஃப்ரெண்டு மேடி தானுங்க. மேடி கூட தான் இனிமேல் நான் தங்கவே போறேன். உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேனுங்க சார். நீங்க உங்க ரூம்ல தங்கிக்கோங்க, நாங்க 2 பேரும் ஒரு ரூம்ல தங்கிக்கிறோம். ஏனுங்க மேடி, கதவு திறக்கிறீங்களா? டைம் ஆச்சுங்க. திறக்கிறேன். ஏய், அடே, சார், இந்த மாதிரி ஒரு ஆம்பளைக்கு 2 பொம்பளைங்க சண்டை போட்டுக்கிறத சினிமால பாத்திருக்கேன், டிவில பாத்திருக்கேன், ஏன் ஓடிடில கூட பாத்திருக்கேன். ஆனா இப்பதான் சார் நெஜ வாழ்க்கையில பாக்குறேன். என்ன ஆக போறீங்களோ தெரியல. காயத்ரிய பார்த்தா ஏதோ ஒரு முடிவோடு வந்திருக்க மாதிரி தெரியுது. மடி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. எவ்வளவு சீக்கிரம் எங்களை வீட்டை விட்டு துரத்துவியோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வேலையை பாரு. இதான் நீ இவ்வளவு நாளா என் கூட இருந்ததுக்கு செய்யற கைமாறு. சார், இத கூட உங்களுக்கு நான் செய்ய மாட்டேனா சார்? சொல்லிட்டீங்கல்ல, இன்னும் 2 நாள்ல துண்ட காணோம் துணிய காணோன்னு காயத்ரி ட்ராலி பேக் எடுத்துட்டு ஓடல, என் பேரு மேடி இல்ல சார். ஏய் லூசா, நீ 2 நாளா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே இருக்கணும், அதான் என் ஆசை. அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். நான் இன்னும் 2 நாள்ல போயிடுவேன். நீங்க தான் அதுக்கப்புறம் என் பொண்ணை பாத்துக்கணும், அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நான் கிஃப்ட தட்டி விட்டது தப்புதான். சாரி. சந்தோஷ், தேங்க்யூ. சந்தோஷ், காஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஆதிரா. ஆதிரா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அப்பா நம்மளை விட்டு போனதுல இருந்து நான் உன் கூடவே இருந்து உன்னை நல்லா பாத்துக்கிறேன், உனக்கு சப்போர்ட்டா இருந்துகிட்டு இருக்கேன். ஆமா சந்தோஷ், அப்பா உன்னை காஃபி ஷாப்ல சந்திச்சு அவரு உன்கிட்ட என்ன பத்தி சொன்ன விஷயம் எல்லாமே எனக்கும் ஞாபகம் இருக்கு. அவரு சொன்ன மாதிரியே நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க. நான் உனக்கு அதுக்கு எப்படி நன்றி சொல்வேனே தெரியல. Thank you so much சந்தோஷ். ஆதிரா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நீ ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நீ இப்போ ரொம்ப தைரியமா இருக்க வேண்டிய நேரம். மனச ரொம்ப திடமா வச்சுக்கோ. ஏன்னா
உன்னோட வாழ்க்கைய இனிமே நீயே பாத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்க. இது நாள் வரைக்கும் உனக்காக அந்த மனுஷன் இருந்தார். இப்ப அவரும் இல்ல. அதனால நீதான் தைரியத்தை வர வச்சுக்கணும் ஆதிரா. ஆதிரா, இப்போ நீங்க தனியா இருக்கணும்னு நினைக்கிறது கூட சேஃப்டி கிடையாது. அப்பாவை பத்தியே திங்க் பண்ணி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்ப. அது உன் ஹெல்த்துக்கும் நல்லதில்ல. அதனால உனக்கு துணையா ஒரு ஆள் வேணும். ஏன்னா என்னால எப்பவுமே உன் கூட இப்படி இருக்க முடியாதுல்ல. அதனால நீ ரூம் ரெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணிக்கோ. இல்லனா உன் கூட இங்க ஒரு ரூம்மேட்ட வேற யாரையாவது ஒருத்தரை சேர்த்துக்கோ. ஏன் சந்தோஷ் சுத்தி வளைச்சு பேசுற? நான் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்றேன்ல. என்னால உனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் அதானே? எனக்கு புரியுது சந்தோஷ். இது ஏன் பிரச்சனை? நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். இல்ல பைத்தியம் ஆயிடுறேன். நீ கிளம்பு, போய் உன் வாழ்க்கைய பாரு. ஐயோ ஆதிரா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. என்னதான் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு துணை வேணாமா? உன் கூட யாராவது துணைக்கு இருக்க வேணாமா? இப்படி எப்பவுமே தனியாவே இருப்பியா? அதனாலதான் நான் சொன்னேன். ஏன் நீ என் கூட இருக்க மாட்டியா? ஆதிரா, நான் கூப்பிடுறப்பெல்லாம் வந்து என்ன பார்க்க மாட்டியா? எனக்கு பாதுகாப்பா இருக்க மாட்டியா? என்ன சந்தோஷ் நீ இப்படி பேசுற? சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டது எல்லாமே கொஞ்ச நாள்ல என்னை விட்டு போயிடும். அது என் தலையெழுத்து. சின்ன வயசுல எங்க அம்மா, அதுக்கப்புறம் எங்க அப்பா, இப்போ உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீயும் என்னை விட்டு போறேன்றல. ஐயோ ஆதிரா, நான் என்ன காரணத்தினால இப்படி சொல்றேன்னு நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அதாவது ஆதிரா, இங்க பாரு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சரி ஓகே, இங்க பாரு, என்ன இப்போ நான் உன் கூடவே இருக்கணும் அவ்வளவுதானே? அழாத ஆதிரா, நான் அப்பப்போ வந்து உன்னை பாத்துக்கிறேன். எப்படி சந்தோஷ், எப்படி நீ அந்த வார்த்தையை சொல்லுவ? இந்த மாதிரி எல்லாம் இனிமே நீ பேசக்கூடாது. நீயும் இல்லனா நான் அனாதை ஆயிடுவேண்டா. சரி ஆதிரா, சரி ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, நீ போய் தூங்கு. நான் இங்கேயே உனக்காக துணையா இருப்பேன். அதான் ஆதிரா, நான் சொல்றேன்ல, நான் இங்கதான் இருப்பேன் உனக்கு துணையா. நீ வா போலாம், வா. உட்கார், படு. பெட்ஷீட்லாம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. சரி, நீ படு, நான் எடுக்கிறேன். இதுலயா? படுத்துக்காதீரா.